அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேசப்போகிற தலைப்பு சுதந்திரம் என் மூச்சு. எங்களது மூதாதையர்கள் அவர்கள் என்றும் எங்கள் நன்றிக்குரியவர்கள். குதிரைகளின் காலடியில் சிக்கி குருதி சொட்டிய அவர்கள் அந்த குருதியிலே ஒரு கொடியை நட்டுவிட்டு போனார்கள். துப்பாக்கி குண்டுகளால் துளைக்கப்பட்ட அவர்கள் நெஞ்சிலிருந்து பிரித்த ரத்தம் சுதந்திரம் என்ற எழுத்துக்களை எழுந்துவிட்டு போயிற்று. தடியடிப்பட்டு அவர்கள் கதறிய கதறிலே எங்கள் தேசிய கீதமாயிற்று. அவர்கள் புதைக்குழி மேட்டிலேதான் எங்கள் புதிய காலங்கள் உருவாக்கப்பட்டன. 75 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்தியனுக்கும் இன்றைய இந்தியனுக்கும் உள்ள வேறுபாடுகள் மிக அதிகம். இடையில் நடந்தது என்ன? அதன் பெயரே சுதந்திரம். கொடிய சிறைச்சாலைகளிலே தான் எதிர்கால இந்தியனின் தலைவிதி நிர்ணயிக்கப்பட்டது. கள்ளி காடுகளில் புஷ்பங்களை உருவாக்க அவர்கள் அங்கேதான் திட்டம் தீட்டினார்கள். மகாராஜாக்களும் பிச்சைக்காரர்களும் பாம்புகளும் மண்டிய ஒரு நாட்டை விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் தொழிற்சாலைகளும் நிரம்பிய நாடாக அவர்கள் படாத பாடுபட்டார்கள். மேகத்தின் மற்றும் ஆலைகளின் கரிய புகை அவர்கள் பேரை பாடுகிறது. எரியும் மின்சார விளக்கின் ஒளியிலேயே அவர்கள் முகங்களை தெரிகின்றன. கல்லூரிகளும் பள்ளிகளும் அவர்களை கவிதைகளாக வடிக்கின்றன. காலனி ஆதிக்கத்தின் சமாதிக்கு முதற்கல் எடுத்து போட்டதே இந்தியா. உலகெங்கும் இருந்த அடிமைகளுக்கு ஒளிவிளக்கை ஏற்றி கொடுத்தது இந்தியா. எங்கள் மூதாதையர்களின் பரிசுத்த ஆவிகள் எத்தனை நாடுகளின் விடுதலை காரணமாக இருக்கின்றன. வாராது போல் வந்த மாமுனிகள் தாராது போல் தந்த தர்மம் இது. தத்துவங்களின் தாயகத்தை சத்தியத்தின் திருக்கோவிலை அவர்கள் புதிதாக நிர்மாணித்து காட்டினார்கள். அதில் பதிக்கப்பட்டிருக்கும் முத்துக்கள் அவர்களது கண்ணீர் துளி பிரதிபிம்பங்கள். மகிழத்து மீண்டும் மூன்றில் ஆடி கொண்டிருக்கும் குன்றம் அவர்கள் நரம்புகளால் உருவாக்கப்பட்டது. அவர்கள் மாடு மேற்பவர்களை மந்திரிகளாக்கி பார்த்தார்கள். அந்த மங்கள சின்னங்கள் அணையும் விளக்குகள் அல்ல. இப்போது அவர்கள் காலடி சுவடுகளை எண்ணிப்பார்கள். குனிந்து அந்த சுவடுகளுக்கு முத்தம் கொடுங்கள். உங்களுக்காக கண்ணீர் விட்டு அவர்களின் சமாதி ஒப்புக்காகவே வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் விடுங்கள். அடிமை எப்படி இருப்பான் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஆனால் அதை அவர்கள் மட்டுமே அனுபவித்தார்கள். அந்த அனுபவங்கள் தான் அவர்களை ஞான துறவிகளாக்கின. மாளிகை அனுபவிக்கிறவனுக்கு கட்டியவன் கஷ்டம் தெரியாது. நாம் விவரம் தெரியாத குழந்தைகளாகவே வளர்க்கப்பட்டு விட்டோம். தெய்வ நம்பிக்கையும் தேசப்பற்றுமே நம்மை உருவாக்கினார். ஆனால் அவற்றை மட்டுமே நாம் மறந்துவிட்டோம். தர்மம் என்றால் என்ன என்பது நமக்கு தெரியாமலே போய்விட்டது. மற்றொரு நாம் அடிமைகளால் ஒழிய சுதந்திரத்தின் பெருமை நமக்கு புரியாது. கடந்த காலத்தை நினைத்து பார்க்கின்ற திராணியற்ற கூட்டத்தை மீண்டும் அதே போல் ஒரு காலத்துக்கு அழுத்தி சென்றால்தான் அது நம் மூதாதையர்களின் தியாகத்தை புரிந்து கொள்ளும். அந்த அனுபவங்கள் வாராமல் நமது சிந்தனை கதவுகள் திறக்கட்டும். ஆலயத்துக்குள் நுழையும்போது பதிகட்டு தொட்டு மணங்காத நமது பாவக்கரங்கள் இப்போதாவது தொட்டு மணங்கட்டும். பறந்து கொண்டிருக்கின்ற தேசிய கொடியில் அசோக சக்கரம் சுரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த சக்கரத்தை அந்த கொடியில் உரித்தவர்கள் யார்? அவர்களை தெரியாதவர்கள் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டாம். மனிதர்களுக்காகவே திருவிழா, சலுகைகளுக்காக அல்ல. நன்றி. இந்த வாய்ப்பை அழைத்த பெண்களோட கமிஷனருக்கு என் மனமார்ந்த நன்றி.